இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு முண்டும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் ஆபிரகாமை சோதித்து அவருடைய மகன் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்றார். பலியிட ஆயத்தம் பண்ணின தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டின போது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கர்த்தர் கூப்பிட்டு அவனை ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த காரியத்தை செய்தபடியால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திர கொள்வார்கள் என்றும் சொன்னார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான், மகனை ஒப்பு கொடுத்தான், அதனால் தேவனுக்கு பயப்படுவதாக இருந்தான் என்று தேவன் அறிந்து கொண்டு ஆசீர்வதித்தார். நமக்கும் எதிர்பாராத பிரச்சனை சோதனை வரும்போது சோர்ந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை கர்த்தர் சோதிப்பார். நாம் எல்லாரும் உடனே ஏன் ஜெபம் செய்யணும், பைபிள் வாசிக்கணும், சர்ச்சுக்கு போக வேண்டும் என்று நினைப்போம். கடவுளுக்கு ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருடைய உள்ளத்திலும் தோன்றும். ஆனால் நாம் அப்படி செய்யாமல் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று அறிந்து கொள்வார். அப்போது நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதித்து சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிறவராக இருப்பார்கள். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரமபிதாவை உம்மை தோத்திருக்கிறோம். எங்களுக்கு சோதனை வரும்போது சோர்ந்து போய் அந்த காரியத்தை நீட்டு அழுது கொண்டு இருக்காமல் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்து எல்லா பிரச்சனையிலிருந்து ஜெயத்தை தருவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன்.